என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து எந்த பிரேக்ஃபாஸ்ட்டுமே எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆரஞ்சு இருந்தது, அதான் ஜூஸ் போட்டிருக்கேன். சுகர் வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வீட்டில் வந்து எந்த காயுமே இல்லாமல் இருந்தது. கடைக்கு போயிட்டு எனக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து கிளம்பிட்டேன். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்காக பாப்கார்னும் அப்புறம் பீட்ரூட் மால்ட்டும் ரெடி பண்ணேன். மதியானம் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டதுனால ஏலக்காய் சுக்கு போட்ட டீ தான் வந்து போட்டேன். இந்த மாதிரி நான் வந்து சுகர் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன். ஸோ வந்து குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். என் பையனை மதரசாக்கு அனுப்பிச்சிட்டு கிளைமேட் நல்லா இருந்தது, அதனால் மாடிக்கு வந்தேன். இந்த மாதிரி காஞ்சி இருந்துச்சு இலைலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து காஞ்ச இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவேன். அப்போ வந்து செடி நல்லா க்ரோத் ஆகும். ஸோ தண்ணிலாம் ஊற்றிட்டு பார்க்கும்போது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. 1 ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் மாடியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.